Hello students, welcome to 1+1 channel. Next நம்ம வீடியோல 8th standard chapter 4 exercise 4.3 ல உள்ள objective type questions பார்க்க போறோம். The number of conversion periods in a year if the interest on a principal is compounded every 2 months is dash அப்படினு கேட்டிருக்காங்க. Very important question. கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ணிப்பீங்க பட் ரொம்ப சிம்பிள் தான். இதை நான் எப்படின்னு சொல்லி தந்துடுறேன், கான்செப்ட் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துட்றேன். அதாவது நம்பர் ஆஃப் கன்வர்ஷன் பீரியட்ஸ், அதாவது n வந்து என்ன எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் பிரின்சிபல் இஸ் காம்பவுண்டட் எவ்ரி 2 months. இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்ரி 2 monthஸாக இருந்தால், எவ்ரி 2 monthsனால் என்ன அர்த்தம்? எவ்ரி 2 monthsனால் 1 இயரில் வந்து எத்தனை மந்த்ஸ் வரும்? 6 months வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். கரெக்டாக? எவ்ரி 2 monthsனால் 6 months. இல்லைனா என்ன பண்ணுறீங்கன்னா டிவைட் பண்ணிவிடுங்க. எவ்ரி 12 monthஸில் எவ்ரி 2 months இன்ட்ரெஸ்ட் டிவைட் பண்ணால் 6, அவ்வளோதான். அப்போது இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணும்? 6 times பே பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்ரி 2 months இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்னா 1 இயருக்கு எத்தனை தடவை பே பண்ணணும்? 6 தடவை பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ஆனுவலினா என்ன அர்த்தம்? ஆனுவலினா 1 இயருக்கு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி. ஹாஃப் இயர்லினா நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ ஃபார்முலாவில் வந்து ஹாஃப் இயர்லினா r/200ன்னு போடுறோம்ல, அதே மாதிரி ஹோல் பார் 2nன்னு போடுறோம்ல. எப்படி வந்துச்சு அந்த 2னா? எவ்ரி 6 monthsனால் ஒன்றும் இல்லை, எவ்ரி 6 monthsனால் இந்த டோட்டல் 12 monthsனால் 6 டிவைட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். அப்போ 2 தடவை பே பண்ணுறோம், ஒரு இயருக்கு 2 தடவை பே பண்ணுறோம். கரெக்டாக? அதுதான் இதோட மீனிங். குவார்ட்டர்லினா என்ன அர்த்தம்? குவார்ட்டர்லினா எவ்ரி 3 மாதம் பே பண்ணுறோம், 3 மாதத்துக்கு ஒரு தடவை பே பண்ணுறோம். அப்போ 12/3 என்ன வரும்? 4. அப்போ ஒரு வருஷத்துக்கு 4 தடவை இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அதனால தான் குவார்ட்டர்லினா 400ன்னு இங்கே போடுறோம், இங்கேயும் 4ன்னு போடுறோம். புரியுதா? இதுதான் கான்செப்ட். அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அதை 12ஆல் டிவைட் பண்ணிவிடுங்க. ஸோ எவ்ரி 2 monthsனால் 12 divided by 2 6. அப்போ ஒரு வருஷத்துக்கு 6 தடவை பே பண்ணணும். அப்போ பீரியட் ஆஃப் கன்வர்ஷன் பீரியட் வந்து 6 years. எவ்ரி ஒரு இயரில் 6 months வரும். ஓகே, next sum. The time taken for rupees 4,400 to become rupees 4,851 at 10% per annum compounded half yearly is dash. ஸோ இதுதான் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லினா எப்படி பே பண்ணுவோம்? நம்ம 6 மாதத்துக்கு ஒரு தடவை பே பண்ணுவோம். அப்போ ஒரு வருஷத்தில் 6 மாதத்துக்கு ஒரு தடவைனா 2 தடவை பே பண்ணுவோம். கரெக்டாக? அதை தான் 2 மல்டிப்ளை பண்ணுறோம், r/200 the whole part 2nன்னு போடுறோம். அதுதான் மீனிங். ஓகே, இப்போ நம்ம இந்த சமுக்கு வாங்க. என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, the time taken for rupees 4,400 to become rupees 4,851. அதாவது எவ்வளோ டைம் ஆகும் இந்த அமௌண்ட் வந்து இவ்வளோ மாறுறதுக்கு at 10% per annum, 10% இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா. அப்போ என்னது? இந்த பிரின்சிபல் வந்து எப்போ இவ்வளோ அமௌண்ட்டாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க, டைம் டேக்கன்னா என் நம்ம கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கிளியர்? ஸோ ஃபஸ்ட்டு கொஷனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எழுதிக்கலாம். பி வந்து rupees 4,400, ஏ வந்து rupees 4,851, ஆர் வந்து 10%, என் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபார்முலா என்னது? ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/200 the whole part 2n. இதுதான் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி ஃபார்முலா. ஓகே, இப்போ எல்லாத்தையும் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஏ இருக்க இடத்துல 4,851, பி இருக்க இடத்துல 4,400, 1 + r இருக்க இடத்துல 10/200 the whole part 2n. நெக்ஸ்ட்டு 4,851 equal to 4,400. ஸோ இது வந்து எல்சிஎம் எடுத்திங்கன்னா 200 வரும். ஸோ 200 × 1 வந்து 200 + 10/200. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 210/200ன்னு வரும். அடுத்த ஸ்டெப்பில் 4,841 equal to 4,400 into 210/200 the whole part 2n. இப்போ இது 2n பார்த்தோன்னே இது 2 தடவை பிரிச்சிடக்கூடாது. இங்கே 2 மட்டும் இல்லை, 2n இருக்குது. இதை பிரிக்கவே முடியாது, அப்படியே தான் இருக்கணும். கேன்சலேஷன் மட்டும் பண்ணிக்கலாம். இதையும் கேன்சல்லாம் பண்ணக்கூடாது, இது உள்ளே தான் கேன்சல் பண்ணிக்கணும். ஸோ 0 கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது 21/20. ஸோ எல்லாத்தையும் நான் அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இதை அப்படியே இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? ஸோ இது டிவைடட் பை, இது ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் போன வீடியோவில். இந்த மாதிரி சம் 4,851 இந்த பக்கம் வந்தால் டிவைடில் வரும் 4,400 which is equal to 21/20 the whole part 2n. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளுடைய எய்ம் என்னென்னா, இங்கே 21/20 இருக்கா, இங்கேயும் 21/20 நம்ம கொண்டு வரணும். ஓகே, அதுக்கு நம்ம ஒரே ஈஸியான மெத்தட் எல்சிஎம் எடுக்கிறது தான். எல்சிஎம் எடுத்துருங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது ரெண்டும் சேம் டேபிளில் எது கேன்சல் ஆகும்னு கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்.
இப்போ நம்மளோட எய்ம் என்னென்னா இங்கேயும் 21/20 21/20 போட்டு ஹோல் பவர் சம்திங்னு வரணும். அப்போ தான் பேஸ் ரெண்டும் சேமாக இருந்தால் கேன்சல் ஆகிட்டு பவர் ரெண்டுத்தையும் நம்ம சேம் பண்ண முடியும். என் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் பண்ணணும். என் மேலே இருக்கிறதுனால இங்கேயும் 21/20 இதுவும் சேம் பண்ணிவிட்டு பவரை வந்து கம்பேர் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கு நம்ம வந்து 4851க்கு ஃபஸ்ட்டு நான் எல்சிஎம் எடுத்துடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் கேன்சல் ஆகும். 3 1s are 3, balance 1 18 ஆயிடுச்சு. 3 6s are 18, again 3 1s are 3, balance 2, இது 21, 3 7s are 21. எல்சிஎம்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு எடுக்க தெரியும்னு நினைக்கிறேன். 3 5s are 15, balance 1, இது 10, 3 3s are 9, balance 2 27, 3 9s are 27. இப்போ இது பார்த்தீங்கன்னா 7 டேபிள், அடுத்த ப்ரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா 7 டேபிளில் வரும். 7 7s are 49, 53 இருக்குது, 49 தான் கிடச்சிருக்கு. 53 minus 49, balance 4. ஸோ அந்த 4 இங்கே குட்டியாக எழுதிக்கிட்டா 49, again 7 7s are 49. மறுபடியும் 7 டேபிள், 7 1s are 7 1s are. ஸோ இது பார்த்தாலே தெரியுது 11 டேபிளில் வரும் 1s are. இப்போ அடுத்து 4400க்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுத்துடலாம். 5 டேபிளில் பண்ணலாம். 5 8s are வந்து 40, 44 இருக்குது. 44ல் 40 போச்சுன்னா பேலன்ஸ் 4. ஸோ நான் பக்கத்தில் குட்டியாக எழுதிக்கிறேன். ஸோ இது ஒரு 40, 5 8s are 40, இந்த 0 அப்படி எழுதிக்கலாம். அகெயின் இது 5 டேபிளில் வரும். 5 1s are 5, பேலன்ஸ் 3 38, 5 7s are 35, பேலன்ஸ் 3 30, 5 6s are 30. நெக்ஸ்ட்டு 2 டேபிள் தான். 5 டேபிள் இதாக அகெயின் போகாது. 2 8s are 16, பேலன்ஸ் 1 2 8s are 16. ஸோ இது டேரெக்டாக 11 நம்ம பண்ணலாமா, இல்லைனா 2லேயே பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். நான் 11ல் பண்ணுறேன் டேரெக்டாக, அப்போ கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ 11 8s are, மறுபடியும் 2s are பண்ணால் 4, 2s are பண்ணால் 2, 2s are பண்ணால் 1. இப்போ எல்லாத்தையும் நான் அப்படியே எழுதிக்கிறேன். இங்கே நான் வந்துருக்குன்னு இங்கே என்ன வந்திருக்கு 3 × 3 × 7 × 7 × 11 எழுதியிருக்கேன். 3 × 3 × 7 × 7 × 11. இங்கே பார்த்தீங்கன்னா 2 5, 4 to 1 11. ஸோ 2 5, 4 to 1 11. நான் மாற்றி மாற்றி எழுதிக்கிறேன், நீங்கள் லைனாக கூட எழுதிக்கலாம். இப்போ இது ஈக்குவல் டு அப்படியே அப்படி போட்டாச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த 11ம் 11ம் கேன்சல் ஆகிடும். அப்போ இதோட மீனிங் என்னது, இந்த ரெண்டுமே 11 டேபிளில் கேன்சல் ஆகும்னு அர்த்தம். ஓகே, இங்கே கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 3 × 3 × 7 × 7/5 × 5 மீதி எல்லாத்தையும் அப்படியே எழுதியிருக்கேன். இப்போது இங்கே 21/20 இருக்கா, இங்கேயும் 21/20 கொண்டு வரணும். எப்படின்னு பாருங்கள். எப்படி கொண்டு வரலாம் பாருங்கள். இது பார்த்தாலே தெரியுது. இதை வந்து 7 3s are 21. அப்போ இதை வந்து 21 ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா, கரெக்டாக. அதாவது இதோட மீனிங் என்னதுன்னா, இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், 3 ஸ்கொயர் × 7 ஸ்கொயர்னு அர்த்தம், கரெக்டாக. இதோட மீனிங் என்னதுன்னா 5 ஸ்கொயர் × 2 power 4ன்னு அர்த்தம். ஓகே, அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்னா, இது பேஸ் ரெண்டும் பவர் ரெண்டும் சேமாக இருக்குன்னா 3 7s are 21 ஸ்கொயர் எழுதலாமா. அப்போ இங்கே ஸ்கொயர் வந்துட்டால் இங்கேயும் ஸ்கொயர் வர மாதிரி எழுதணும்னு அர்த்தம். அப்போ 20 வரணும். அப்போ இது எப்படி எழுதலாம்னா, இந்த 2 power 4 2 ஸ்கொயர் × 2 ஸ்கொயர்னு எழுதலாமா. அப்போ இதோட மீனிங் என்னது, பவர் எல்லாம் சேமாக இருக்குது. அப்போ 5 2s are 10, 10 2s are 20, 20 ஸ்கொயர்னு அர்த்தம். புரியுது? இதுலேருந்து இது எப்படி வந்துச்சுன்னு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, இதுலேருந்து 21 square/20 ஸ்கொயர். இல்லை உங்களுக்கு இது புரியலன்னா பேர் பண்ணிக்கோங்க, 2 2ஆக பேர் பண்ணிக்கோங்க. இது 2 பேர், இது 2 பேர். ஸோ இதை பண்ணிங்கன்னா 3, இதை பண்ணிங்கன்னா 7. நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குது, அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ 3 7s are 21, அந்த ஸ்கொயர் அப்படியே போடுங்க. இங்கே பேர் பண்ணிங்கன்னா இது 2 பேர், இது 2 பேர், இது 2 பேர். இதுக்கு ஒரு 5, இதுக்கு வேலை ஒரு 5, இதுக்கு வேலை ஒரு 2, இதுக்கு வேலை ஒரு 2. இப்போ 5 2s are 10, 10 2s are 20, அந்த 2வை போட்டுக்கணும் ஸ்கொயர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 21 square/20 ஸ்கொயர் வந்துருச்சு. இப்போ இது எப்படி எழுதலாம், நம்ம 21/20 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா. அப்போ தான் இங்கேயும் 21/20, இங்கேயும் 21/20 கிடைக்கும். ஸோ இதுதான் ரூல். இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே இங்கே கொண்டு வரணும், ஒரே சேம் பவராக கொண்டு வரணும், அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கிடச்சிருக்குன்னா 21/20 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 21/20 த ஹோல் பவர் 2n. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேஸும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ பவர் ஈக்குவேட் பண்ணலாம். 2n is equal to 2, இல்லை 2 is equal to 2n கூட எழுதிக்கலாம். இப்போது இந்த 2n தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 2 இந்த பக்கம் வந்தால் டிவிஷன். ஸோ 2 2 கேன்சல் ஆகி n is equal to 1 year அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ 12th சம்க்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 1 year. இங்கேயும் 1 yearன்னு கொடுத்துருக்காங்க. சம் ஏதாவது பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கும் இது. ஓகே, இது வேறு ஏதாவது இருக்கும். ஓகே, நம்ம ஆப்ஷன் பி எழுதிக்கலாம், 1 year. ஓகே, நெக்ஸ்ட்டு 13th சம் பார்க்கலாம். The cost of a machine is ₹18,000 and it depreciates at 16.2/3% annually. Its value after 2 years will be dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னு ஃபஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். போன வீடியோலேயே போட்டிருக்கோம். என்னோடய வீடியோவை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சம்மோட கான்செப்ட் புரியும். த காஸ்ட் ஆஃப் அ மிஷின், ஒரு மிஷினோட காஸ்ட் வந்து ₹18,000. வேல்யூ வந்து டிப்ரிஷியேட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, கம்மியாகுதா வேல்யூ. அப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது மைனஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும், மறந்துடக்கூடாது. டிப்ரிஷியேட்ஸ் இஸ் நத்திங் பட் மைனஸ். கம்மியாகும் போது மைனஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும்.
R வந்து 16.2/3% ஆனுவலி ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வேல்யூ ஆஃப்டர் 2 years வில் பி டேஷ். அப்போது மெஷின் டிப்ரிஷியேட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்போ இது என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அது ஃபஸ்ட்டு. அதாவது ஒரு மிஷினோட வேல்யூ 18,000, 2 வருஷத்துக்கு அப்புறம் அதோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போது இது வந்து P, 2 வருஷத்துக்கு அப்புறம் வேல்யூ கேட்குறதுனால அது வந்து A நம்ம கண்டுபிடிக்கணும். இதுவே 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னா இது வந்து A, P வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஆஃப்டர் வேல்யூனாலே அது A தான், பிஃபோர்னால் அது வந்து P. அப்போது இது வந்து பிரின்சிபல், A வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஷனில் கொடுத்துருக்கலாம், நான் எழுதியிருக்கேன். பிரின்சிபல் வந்து ₹18,000, R வந்து 16.2/3%, N வந்து 2 years, A வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் இருக்கிறதுனால நான் மாற்றிக்கிறேன். 3 × 16 வந்து 48, 48 + 2 வந்து 50. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ காம்பவுண்டட் ஆனுவலி கொடுத்துருக்காங்க, டிப்ரிசியேஷன் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. டிப்ரிஷியேட்ஸ்னால் என்னது? இட்ஸ் வேல்யூ டிக்ரீசஸ். அப்போ நம்ம மைனஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. மைனஸ் வரணும், டிப்ரிஷியேட்ஸ் குறையுது அப்படின்னாலே. இப்போ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P × 1 - R/100 the whole power n. இப்போ எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். P வந்து 18,000, 1 - R வந்து 50/3/100 the whole power n வந்து 2. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 50/3 இஸ் நத்திங் பட் 3 வந்து டினாமினேட்டரில் வந்துடலாம். 3 × 100ன்னு வரும். அப்போ 300ன்னு ஆகிடும் இந்த ஸ்டெப்பு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணோம்? LCM 300 × 1 300 - 50/300. அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 250/300 the whole square. நெக்ஸ்ட் ஸ்டெப் இது ரெண்டையும் நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். 250/300, 250/300. இப்போ நம்ம எல்லாத்தையும் கேன்சலேஷன் பண்ணிடலாமா? இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 1 0க்கு இந்த 1 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இது கேன்சல் பண்ணலாமா? 3 1s are 3 6s are. இப்போ அகெயின் இதுவும் பார்த்தீங்கன்னா 60 விலை பண்ணலாம். 6 1s are 6 5s are வந்து 30. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா 5 டேபிள். 5 1s are 5 5s are 25 50. பேலன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 50 × 250. ஓகே, ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 50 × 250 தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 25 × 5 will be 125. அந்த 0 அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ சாரி, இங்கே வந்து 50 இருக்கா, அப்போ இன்னொரு 0 இங்கே வரும். 50 × 250. அப்போது 25 5 மல்டிப்ளை பண்ண 125, இந்த 2 0 அப்படியே போட்டுக்கிட்டேன். ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு ₹12,500. ஆப்ஷனில் இருக்கா? இருக்குது. அப்போது த வேல்யூ ஆஃப் த மிஷின் ஆஃப்டர் 2 years இஸ் 12,500. 12,500 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். த சம் which amounts to ₹2,662 at 10% per annum in 3 years compounded yearly is dash. அதாவது ஃபஸ்ட்டு இதோட கொஷின் மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பிரின்சிபல் தான் சம் அப்படின்னு அர்த்தம். இப்போ தான் புதுசாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல்னால் சம், ரெண்டும் ஒன்று தான். சம்னாலும் ஒன்று தான், பிரின்சிபல்னாலும் ஒன்று தான். இனிஷியல்னாலும் பிரின்சிபல் தான். த சம் which amounts to ₹2,662 at 10% per annum 3 years compounded yearly is dash. அப்படின்னா என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். த சம், த பிரின்சிபல் which amounts to ₹2,662. அப்போ இது என்னது? அமௌண்ட் 10% per annum n years compounded yearly is dash. அதாவது நம்ம சம் வந்து கண்டுபிடிக்கணும், பிரின்சிபல் வந்து கண்டுபிடிக்கணும். அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க, என் கொடுத்துருக்காங்க. காம்பவுண்டட் ஆனுவலி ஃபார்முலா யூஸ் பண்ணி பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும். புரியுதா? யூஸ் பண்ணிடலாமா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் வந்து நான் கொஷனில் கொடுத்ததெல்லாம் அப்படி எழுதியிருக்கேன். P is equal to question mark, amount வந்து ₹2,662, R வந்து 10%, N வந்து 3 years. ஸோ காம்பவுண்டட் இயர்லி ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா amount is equal to P × 1 + R/100 the whole power n. இப்போ எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அமௌண்ட் வந்து 2,662 is equal to P × 1 + R பார்த்தீங்கன்னா 10/100, N வந்து பவர் 3. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? LCM. ஸோ 100 × 100 + 10/100 the whole cube. நெக்ஸ்ட் இது எல்லாம் அப்படியே தான் எழுதுறேன். ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணால் 110/100. நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை வந்து 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகே, 3 இருக்குல்லையா, 3 இருக்குல்லையா, 3 டைம்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ கேன்சல் பண்ணிடலாம். இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல், இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல், நெக்ஸ்ட் இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11 × 11 × 11 by
10 into 100 நான் 100 into 10 போட்டிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஒன்று தான். இப்போ தான் P கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்தையும் அப்படியே அந்த பக்கம் கொண்டு போனால் இந்த டினாமினேட்டரில் இருக்க 100 into 10 நியூமரேட்டருக்கு வந்துடும். இந்த நியூமரேட்டரில் இருக்க 11 into 11 into 11 டினாமினேட்டருக்கு வந்துடும். அவ்வளோதான். ஸோ இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டு இதோட அதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இதை வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. கிளியர்? இப்போ நம்ம கேன்சலேஷன் பண்ணிடலாம். இப்போது இதோட பார்த்திங்கன்னா இது எதுவுமே கேன்சல் ஆகாது. ஆனால் இது ஆகுதான்னு ட்ரை பண்ணலாம். 2662 11 டேபிளால் டிவைட் ஆகுதான்னு பார்க்கலாம். 11 2s are வந்து 22, பேலன்ஸ் வந்து 4, இந்த 6 இறக்குறேன். 11 4s are வந்து 44, பேலன்ஸ் 2, நெக்ஸ்ட் இந்த 2 போட்டி எஸ் டிவைட் ஆகுது, ரிமைண்டர் வந்து 0 வந்துருச்சு. அப்போ இது என்ன அர்த்தம்? 11 1s are 11 242s are மறுபடியும் இது 11ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். 242 வந்து 11ஆல், இல்லைனா இங்கேயே நீங்கள் கேன்சல் பண்ணதான் பண்ணிக்கலாம். 11 2s are 22, பேலன்ஸ் 2 ஆகுது. 11 2s are 22, ரிமைண்டர் 0. அப்போ இது 11 வந்து 10 டைம் 22s are வருது. இப்போ இதை பார்த்தாலே தெரியுது 11 22 11 1s are 11 2s are வரும். அவ்வளோதான், எல்லாமே கேன்சல் பண்ணிட்டேன். பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 2 into 100 into 10, மறந்துடாதீங்க இந்த 2 போட. அப்போது P is equal to 100 10 into 100 into 2 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு P is equal to rupees 2000 கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணால் வருமா? 10 into 100 வந்து 1000, 1000 into 2 வந்து rupees 2000. அவ்வளோதான். ஸோ 14th சம்க்கு ஆன்சர் வந்து P is equal to rupees 2000. Option A is the correct answer. Okay. Next sum. The difference between compound and simple interest on a certain sum of money for 2 years at 2% per annum is rupees 1. The sum of money is dash. அதே மாதிரி principal கேட்குறாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? The difference between compound interest and simple interest கொடுத்துட்டாங்க. So the difference between CI and SI on a certain sum of money for rupee 2 years 2% is rupees 1. இந்த is rupees 1ங்கிறது என்னது? அதாவது CIN minus SI தான் rupees 1ன்னு அர்த்தம். அதாவது difference between compound interest and simple interest for 2 years at 2% per annum is rupees 1. அப்போ இது என்னது? CI minus SI. The sum of money is dash. அதாவது principal சம்னா என்னது? sum of moneyனா principal வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து 2 years ஃபார்முலா, difference between CI and SI 2 years ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? என்ன ஃபார்முலா? ஃபஸ்ட்டு கொஷின் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ எழுதிடலாம். பிரின்சிபல் வந்து கண்டுபிடிக்கணும். CI minus SI வந்து rupees 1ன்னு கொடுத்துருக்காங்க. N வந்து 2 years கொடுத்துருக்காங்க. R வந்து 2% per annum. இப்போ ஃபார்முலா என்னது? CI minus SI is equal to P into R by 100 the whole square. இதுதான் ஃபார்முலா 2 இயர்ஸ்க்கு. அப்போ எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா 1 கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் அப்படியே எழுதிக்கிறேன். R இருக்க இடத்துல 2 போட்டுக்கிறேன். ஸோ இதோட மீனிங் என்னது? 2 by 100 into 2 by 100. இப்போ கேன்சலேஷன் பண்ணிடலாமா? 2 1s are 2 5s are 10, இந்த 0. 2 1s are 2 5s are 10, இந்த 0. ஸோ என்ன இருக்குது? பேலன்ஸ் 1 is equal to P into 1 by 50 into 1 by 50. இப்போ இந்த P தான் கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்தையும் நான் அதை கொண்டு போகிறேன். அப்போ எல்லாத்தையும் கொண்டு போனால் இந்த 50ங்கிறது நியூமரேட்டர், இதோட 1ஓட மல்டிப்ளை வந்துடும். இந்த 1ங்கிறது டினாமினேட்டரில் வரும். ஸோ 1 டினாமினேட்டரில் வந்தாலும் நோ வேல்யூ, ஸோ எழுத வேண்டாம். அப்போ இதை மட்டும் எழுதினா போதும். 1 into 50 into 50. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு rupees 2500. 50 into 50 வந்து 2500. ஓகே. ஸோ பிரின்சிபல் வந்து ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் D is the correct answer, rupees 2500. Clear? ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு கிளியராக இந்த சம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ நம்ம ரிமைனிங் சம்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye students.